சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரம் முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்கள் தாவீது ராஜாவின் ஆட்சி காலத்தில் நடந்த பல சம்பவங்களை குறிப்பிடுகிறது. இது இந்த புத்தகங்களுக்கு ஒரு பின் இணைப்பு போல் கொடுக்கப்பட்டுள்ளது. இது இந்த சம்பவங்கள் தாவீதின் ஆட்சி காலத்திலே நடந்தவைகளாய் இருக்கிறது. 21வது அதிகாரத்திலே கிபியோனியர் பழி தீர்க்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யோசுவாவும் இஸ்ரவேலரும் கிபியானியரோடு அவர் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். மற்ற கானானியரோடு கூட கிபியோனியர் கொல்லப்படுவதில்லை என்பதே அந்த உடன்படிக்கை. யோசுவா புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே அது குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையும் சவுல் மீறிவிட்டார். தேவனுடைய சட்டத்தின்படி வாக்குறுதியை மீறுவது பாவமாகும். அவனது இரத்த கடைபடிந்த வீடு என்னும் சொற்றொடர் சவுலின் குமாரர்கள் கிபியோனியரை கொல்வதில் பங்கேற்றார்கள் என்பதை காட்டுகிறது. பிரசாந்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சவுலின் வாரிசுகளும் குமாரர்களும் 7 பேர் ஒரே நேரத்திலே கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்க முடியும். தேவன் இன்னொரு முறை தேசத்துக்காக மக்கள் செய்த வேண்டுதலை கேட்டார். இந்த வேத பகுதியிலே 7 பேரும் கிபியோனியரை கொண்டதில் பங்குள்ளவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் பிதாக்களின் பாவங்களில் உட்படாத குமாரர்கள் தண்டிக்கப்படவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரசாந்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து பெலிஸ்தரோடு நடந்த யுத்தங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் இஸ்ரேல் மேல் யுத்தம் செய்தார்கள். தாவீதும் அவனுடைய கூட அவன் சேவரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தான காத் ஊரில் இருந்த கோலியாத்துடைய சகோதரர்கள் அந்த சகோதரர்களை அங்கே சென்றதான அபிசாய் செருயாவின் குமாரனாய் அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக போய் பெலிஸ்தரை வெட்டி கொண்டு போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்ற காத் ஊரில் உள்ள மற்ற கோலியாத் சகோதரர்களும் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். அது குறித்து நாம் இந்த கலியாற்றின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். தொடர்ந்து 22வது அதிகாரத்திலே தேவனாய் கர்த்தருக்கு மகிமையாக தாவீது பாடுகிற ஒரு துதி பாடலை குறித்து நாம் பார்க்கிறோம். 18வது சங்கீதத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாவீதையும் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், நான் நம்பியிருக்கிற துர்கமும் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்று சொல்லி இங்கே தேவனை துதித்து பாடுகிற சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். அது பிரசாந்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரராகிய தாவீது
ஆண்டவரை துதித்து பாடும்படியாக பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பாடினதான அநேக சங்கீதங்கள் நமக்கு சங்கீத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான சங்கீதம் 18வது சங்கீதம். அதுக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகி தேவன் உயர்ந்திருப்பதாக என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே தாவீது தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார். 23வது அதிகாரத்திலே தாவீது பேசியதான கடைசி வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். அதுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அப்படி வசனம் என்னுடைய நாவில் இருந்தது என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானுடைய காரியங்களை குறித்தும் தாவீது சொல்லுகிறார். அதுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து தாவீதின் பராக்கிரமசாலிகள் செய்த காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு இந்த பராக்கிரமசாலிகள் என்கிற சேர்வைக்காரன் மற்றும் அகோயின் குமாரன் ஆகிய தூதாவின் மகன் எலேசார் என்பவன், இந்த இன்னும் அதினீஷோனி என்று உடனானவர். அது மகிமை உண்டாப்பட்ட அவர்கள் தாவீதோடு இருந்து தாவீதுக்கு பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார்கள். கர்த்தரது அருள் மூலமாக பெரிய ரட்சிப்பை நடத்தினார். மகிமை உண்டாப்பட்டார். தாவீது தாகமாய் இருந்த பொழுதும் இங்கே வழிமுக வாசலில் உட்கார்ந்திருந்த தாவீதுக்கு அங்கே பராக்கிரமசாலிகள் போய் பெலிஸ்தர் பாளையத்தில் போய் துணிந்து போய் தாவீதுக்கு தண்ணீர் கொண்டு வருகிற காரியத்தை கொண்டு தாவீது தண்ணீரை குடிக்க மனதில்லாமல் அது கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு விட்டார். மகிமை உண்டாவதாக. இங்கே தொடர்ந்து இந்த பராக்கிரமசாலிகளுடைய செய்கைகளை குறித்தும் எழுதப்பட்டது. 24வது அதிகாரத்திலையும் தாவீது போர் செய்யக்கூடிய ஜனங்களை எண்ணினதை திரும்பவுமாய் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலும் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டதான காரியங்கள். தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வம் தேவனை தொழுது கொண்டார். அதே விதமாக நாம் தேவனை தொழுது கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியம் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.